ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம STR 49 திரைப்படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்துக்கு அப்புறமா நம்ம சிம்பு பாத்தீங்கன்னா அவரோட 49வது படத்தை இயக்குற பொறுப்பை ராம்குமார் பாலகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த படத்துல கயாடு லோகர் கதாநாயகியாவும் சந்தானம் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறதாவும் இருந்துச்சு. இந்த படத்தோட பூஜையையும் வெற்றிகரமா போட்டு முடிச்சாங்க. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங்க தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெற்றிமாறனோட கூட்டணியில தன்னோட 49வது படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம STR. இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் தயாரிக்கிறாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம STR ஒரு இளமை கதாபாத்திரம், அது போக ஒரு அங்கிள் மாதிரியான கதாபாத்திரம், 2 கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு. இந்த படமும் வட சென்னை கதையை மையப்படுத்தின ஒரு திரைப்படம் தான். ஆனா வட சென்னை பார்ட் 2 கிடையாதுங்க. அதே காலகட்டத்துல நடக்கிற இன்னொரு கதை. அதாவது வெற்றிமாறன் யூனிவர்ஸே உருவாகிற மாதிரி இருந்துச்சுன்னா செமையா இருக்கும். உருவாகுமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா உருவாச்சு அப்படின்னா தாறுமாறா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, இந்த படம் மட்டும் வெற்றிமாறன் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு இருந்தா ஒரு பக்கம் நம்ம STR, இன்னொரு பக்கம் தனுஷ், 2 பேரையுமே ஒரே ஸ்கிரீன்ல பாக்குற பாக்கியம் ரசிகர்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா வட சென்னை படத்துல நடிச்ச அதே கதாபாத்திரங்களும் இடம்பெறும். சமுத்திரகனி, கிஷோர், ஆண்ட்ரியாவுடைய சந்திரா கதாபாத்திரம், எல்லா கதாபாத்திரமுமே இந்த படத்துலயும் இடம்பெற இருக்குங்க. இந்த படத்துக்காக நம்ம சிம்பு 10 கிலோ வரைக்கும் உடல் எடையை மறுபடியும் குறைக்கவும் இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த படம் டிராப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. ஆனா அது எல்லாமே வெறும் வதந்தி தாங்க. இந்த படத்தை நிப்பாட்டி வைக்கிறதோ இல்ல டிராப் பண்றதோலாம் கிடையாது. இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் ஒண்ணு நடந்துச்சுங்க. அந்த டெஸ்ட் ஷூட் முன்னோட்ட வீடியோ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2வது இல்லைன்னா 3வது வாரத்துல தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் இடம்பெறும்ட்டு நம்பலாம்.